நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். தற்பொழுது இருவேறு சுழற்சிகள் நம்முடைய வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருப்பதை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். குறிப்பாக நேற்றைய தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது தற்பொழுது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் நான் வட்டமிட்டும் காட்டியிருக்கேன். அதே சமயம் நம்முடைய மாலத்தீவுகளுக்கு அருகாமையிலையும் ஒரு சுழற்சியை உங்களால் பார்க்க முடியும். அந்த சுழற்சியை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கான மழை வாய்ப்புகள் என்பது இப்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. அடுத்த சுற்று மாலத்தீவுகள் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இப்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்க போகுது. மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய கடல்சார் அலைவும் நமக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருப்பதன் தாக்கத்தினால நிச்சயமாக தமிழக பகுதிகளிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கிறோம். சில இடங்களில் வலுவான மழைக்கே சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. வலுவான மழைன்னு நான் சொன்ன உடனே எல்லாருமே டிசம்பர் மாதத்தையோ நவம்பர் மாதத்தையோ நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஜனவரி மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு மழையை எதிர்பார்ப்போமோ அதை விட சற்று கூடுதலாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஓரிரு இடங்களில். உட்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இந்த சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்த வரையில் அது மேலும் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு காணொலியை நான் பகிர்ந்திருந்தேன் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர பதிவில். அந்த காணொலியில் நேற்று முன்தினம் நான் பதிவு செய்திருந்த காணொலிகளுக்கான விளக்கங்களை வழங்கியிருந்தேன். அதில் கருத்துரை பகுதியில் சில நண்பர்கள் சில தகவல்களை பகிர்ந்திருந்தாங்க. அதில் ஒரு நண்பர் அம்பாறை மாவட்டத்தில் மழையானது விட்டு விட்டு பதிவாகி வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்நேரமே இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும். இந்த சுழற்சி மென்மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது இந்த மழையின் தீவிரத்தன்மை மேலும் அதிகரிக்கும். இலங்கையின் தெற்கு பகுதிகளை நெருங்கக்கூடிய அந்த சுழற்சியானது அதன் பிறகு அதற்கு சாதகமற்ற தன்மை இருப்பதன் காரணமாக இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடையும், மிக நெருக்கத்தில் நிலை கொள்ளும். அந்த நேரத்திலையும் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. அதன் பிறகு குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைந்து மாலத்தீவுகளை அடைய இருக்கிறது. ஸோ அதனால தான் மாலத்தீவில் நம்ம ஜனவரி 13 முதல் இல்லை 14 முதல் அடுத்த சுற்று மழையை எதிர்பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 நாட்களுக்கு இந்த சுற்றானது இருக்கும். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1 or 2 days மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி தான் இருக்கும். 1 நாள் 2 நாள் அப்படியான மழை வாய்ப்புகள் தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா அடுத்த ஒரு வாரத்திற்கு மழையாக கொட்ட போகுதுன்னெலாம் இருக்காது. ஒருவேளை மறுபடியும் மழை வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கு நமக்கு சாலிடாக கேப் கிடைக்கும். நான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இந்த சுழற்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி கடல் பகுதிகளில் வர இருக்கிறது. குறிப்பாக தெற்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைய முற்படலாம், அல்லது தெற்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நகர்ந்து போகலாம். ஸோ அந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கனாக்கா இலங்கை அதிக மழைப்பொழிவை பெற இருக்கிறது. அதனால தான் இலங்கைக்கு இந்த எச்சரிக்கைகளை நம்ம கொஞ்சம் பலமாகவே கொடுக்குறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய சில நண்பர்களும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கீங்க. குறிப்பாக மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டத்தில், முல்லைத்தீவில், திருகோணமலையிலலாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான மழை வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தினமுமே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். சரி, அதெல்லாம் விடுங்க. தமிழகத்தில் எப்போ மழை பதிவாக தொடங்கும் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனவரி 11 மாலை இரவு அல்லது 12 அதிகாலை நேரத்திலேருந்து மழையை எதிர்பார்க்குறோம். அதிகாலைன்னு சொல்ல முடியாது. ஸோ 11 அல்லது 12 வாக்கில் மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து இந்த மழை பதிவாகக்கூடிய நேரத்தில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கலாம். அதனால தான் நான் 11 அல்லது 12 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். சுழற்சி கொஞ்சம் வேகமாக நகர்ந்ததுனாக்கா மேபி 11 மழை பதிவாக தொடங்கிடலாம். இல்லைனாக்கா 12 மழை பதிவாக தொடங்கும். அந்த நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பதிவாகும். அதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கிறது. டெல்டாவிலும் மழையானது நிச்சயமாக பதிவாகத்தான் போகிறது. காற்றின் ஊடுருவலுக்கு ஏற்ப தான் அந்த மழையானது இருக்கும். அதாவது கிழக்கு திசை காற்று இந்த சுழற்சியின் தாக்கத்தினால நம்ம கடலோர பகுதிகளில் ஊடுருவ இருக்கிறது. அது எவ்வாறு ஊடுருவுகிறது என்பதை பொறுத்து தான் இந்த மழை வாய்ப்புகளும் அந்த மழையின் தீவிரத்தன்மையும் இருக்கும். இப்போயே மாதிரியை பார்த்து பாண்டிச்சேரி அருகில் வின் கன்வர்ஜ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுது, அதனால் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பகிர முடியாது. சுழற்சி முதல்ல நகரட்டும்.
ஒரு 24 மணி நேரத்திலேயே சுழற்சி நகர்றதில் நிறைய மாறுதல்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. பட் நம்ம ஓரளவிற்கு இதை கரெக்டாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வடக்கு நோக்கி புஷ் ஆகி மறுபடியும் வந்து தெற்கு நோக்கி வந்து மேற்கு நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. மேற்கத்திய கலக்கம் தாக்கம்னால அது வந்து கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். பட் மேடன் ஜூலியன் அலைவு வருகையினால் அந்த கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில். அதனால தான் நம்ம வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். இது வந்து நடப்பதற்கான அமைப்புகளும் இருக்குது. நிச்சயமாக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் மழை வாய்ப்புகளை பெற்றுடும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது. ஸோ நீங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கீங்கன்னாக்கா 11 அல்லது 12ஆம் தேதி வாக்கில் நீங்கள் அங்கும் இங்குமாக மழையை வந்து எதிர்பார்க்கலாம். மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். அதன் பிறகு உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் உட்பகுதிகளில் எந்த லாட்டிடியூடு வரையில் மழை பதிவாக போகுது அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போதைக்கு மாதிரி வந்து தெற்கு இலங்கையை அது நெருங்கி தெற்கு இலங்கை அருகிலேயே ஒரு அகண்ட சுழற்சியாக வேறு இருக்குது இல்லையா? அதனால் அது வந்து வடக்கு இலங்கைக்கு கூட கனமழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் வெதர் மாடல்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்குது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கூட கொஞ்சம் வலுவான மழையெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து தற்சமயம் அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, யாழ்ப்பாணத்திலையும் மழையானது பதிவாகும், மன்னாரிலும் மழையானது பதிவாகும், திருகோணமலை முல்லைத்தீவிலையும் மழையானது பதிவாகும். பட் அதை விட அதிகமாக தென்கிழக்கு கடலோர மாவட்டங்கள், அம்பாறை, மட்டக்களப்பு மாதிரியான மாவட்டங்கள் அதிக பலனை பெறும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சில நேரங்களில் மாதிரியோட கணிப்பை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அதனால தான் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் இந்த கணிப்புக்கு உள்ளே வரேன். அதாவது என்னுடைய கணிப்பை நான் வந்து உள்ளே கொண்டுட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அது தென்கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு அதிக பெனிஃபிட்டை வழங்கிடுச்சுனாக்கா தென் கடலோர மாவட்டங்கள் அதிக பெனிஃபிட்டை வந்து அடையும். தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். அந்த காலகட்டத்தில் வடகடலோர மாவட்டங்களில் சாரல், தூறல், லேசானது முதல் மிதமான மழை அங்குமிகமாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை இப்போ மாதிரி காட்டுற மாதிரி அது வந்து யாழ்ப்பாணத்துக்கு கனமழை பொழிவை கொடுத்து அதனுடைய அகண்ட தன்மையை அது காட்டி கொண்டு இருந்தால் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வட தமிழகத்தில் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஓரளவிற்கு சாரல், தூறல், லேசான மழை, ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அந்த நேரத்தில் ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களும் பலனடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பும் அது வந்து முன்வைத்து கொண்டு இருக்கிறது. அதே போல் திருப்பத்தூர், வடமேற்கு உள் மாவட்டங்களும் அந்த காலகட்டத்தில் பெனிஃபிட் வந்து அடையலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தென் உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை பொழிவை பெறும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு எங்கிட்ட வந்து இருக்குது. ஸோ 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி வாக்கில் நம்ம வந்து மதுரை மாதிரியான மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில், சிறுமலை அடிவார பகுதிகளில், அதே போல் நம்ம வத்திராயிருப்பு இருக்கு இல்லையா, அங்கே நம்ம விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகள், ராஜபாளையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும். வட உள் மாவட்ட பகுதிகளின் மழை வாய்ப்புகளை நம்மளால் புறந்தள்ள முடியாது. ஸோ அதையும் ஒரு பாசிபிலிட்டியாக எடுத்துகிட்டு 12ஆம் தேதி வாக்கில் நம்ம வட உள் மாவட்டங்களில் கூட கள்ளக்குறிச்சி மாதிரியான மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அங்கும் இங்குமாக மழையானது பதிவாகலாம். அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டாவின் உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதன் பிறகு நம்ம தென் கடலோர மாவட்டங்களில், அதாவது இந்த சுற்றினுடைய இறுதி என்பது தென் கடலோர மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் வலுவான மழையுடன் தான் நிறைவு பெறும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் நம்ம வந்து 14ஆம் தேதி வாக்கில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அல்லது தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில், நெல்லை மாவட்ட பகுதிகளில், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில், நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையை வந்து எதிர்பார்க்குறோம். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கூட நம்ம இலங்கையில் அடுத்த சுற்று மழை தொடங்கி வருவதனால அந்த அடுத்த சுற்றுங்கிறதே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இலங்கையில் இது வந்து தொடங்கும் பொழுதே அது வந்து தொடங்கிடும். அப்போ பார்த்திங்கனாக்கா இலங்கைக்கு அது வந்து அடுத்த சுற்று கிடையாது. நமக்கும் தென் தமிழகத்தில் இந்த மழை முடிய தொடங்கும் பொழுது அடுத்த சுழற்சி வர்றதுனால அதன் வாயிலாக தென் கடலோர மாவட்ட பகுதிகள் பலனடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரெயின்ஃபால் வந்து தென் தமிழகத்திற்கு ஓரளவிற்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. அப்புறம் 18ஆம் தேதி எப்படி இருக்கும், 19ஆம் தேதி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அப்பயும் சுழற்சிலாம் வரும். இப்போ வந்த சுழற்சியை 9ஆம் தேதி மழை பொழிவை பதிவு செய்ய தொடங்கும்னு நம்ம எதிர்பார்த்து வந்த நிலையில் அது நகர்வில் கொஞ்சம் தாமதமானதுனால நமக்கு டிலே வந்து ஏற்பட்டு இருக்கிறது.
இப்போ நம்ம 11, 12 தான் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்குறோம். 12ஆம் தேதி நிச்சயமாக மழை பதிவாக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் 18ஆம் தேதி சுழற்சி எப்போ கொண்டு வந்தீங்கன்னா எப்படி அப்பயும் இலங்கையில் மழையானது பதிவாகும். அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தென் தமிழகத்திற்கும் அது நிச்சயமாக பலன் கொடுக்கும். வட தமிழகத்திற்கு அது வந்து மழைப்பொழிவை கொடுக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் காத்திருக்கணும். டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் இலங்கை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பலனடையும். அதே போல் மாலத்தீவுகள் பகுதிகள் இருக்குது இல்லையா, அங்கே மழை பதிவாகிறதையும் நம்மளால் தடுக்க முடியாது. ஏன்னா லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் தான். இந்த சுற்றுகள்லாம் ஒரு ஓய்வே கிடையாதா, எப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாம் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு இன்னும் நாள் இருக்கிறது. பட் நான் சொல்கிறது என்னென்னாக்கா, ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ தெற்கு அரைக்கோளத்தில் இம்ப்ரூவ் ஆக தொடங்கிட்டு மதகஸ்கரை நோக்கி ஒரு புயல் ஒன்று நகர்ந்துக்கிட்டு இருக்குது. வடக்கு மதகஸ்கர் பகுதிகளை அடைந்து அது நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு அது மொசம்பிக் மற்றும் மதகஸ்கருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பில் அது நகர்ந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்து கணிப்பை வந்து காட்டி கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, மேற்கு தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக தொடங்கிட்டு, அதனால் நம்ம வடமேற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சப்ரஸ் ஆகியிருக்கு. அரபிக்கடல் பகுதிகளில் தான் நான் சொல்கிறேன், அங்கே ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே சப்ரஸ் ஆகி தான் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் ஒரு கடல் பகுதி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஆக்டிவிட்டீஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆக தொடங்கிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வடக்கு அரைக்கோளத்தில் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக தொடங்கிடும். 25 ஸோ ஜனவரி மாதம் வரைக்கும்னு நீங்கள் எடுத்துங்களேன், பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகி நகர்ந்து வரணும். அப்போல்லாம் கூட அது வந்து இந்த அளவுக்கு ஹையர் லாட்டிடியூடில் வரும் நம்மளால் சொல்ல முடியாது. மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் இருந்தாலுமே அது இந்த அளவுக்கு ஹையர் லாட்டிடியூடில் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில். பட் அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் வந்துடும், அதில் என்ன நடக்குங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிந்தது தான். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம தொடர்ந்து இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பார்த்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கருத்துரை பகுதியில் பகிருங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் நிச்சயமாக இன்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் விளக்கங்கள் வழங்கிடுவேன். அவ்வளோதான் தோழர்களே, அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள்.